சாமிநாதன், இதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் தாவேக்கானால? கொள்கை அடிப்படையில பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது அவங்க மதச்சார்பற்ற அணி அப்படின்னு கட்டமைச்சாங்கன்னா அதை அவங்க வீரியமா செயல்படுத்த வேண்டியது இருக்கும். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியோட கூடுதல் நெருக்கம் காட்டினா அரசியல் ரீதியாக பாஜகவுடைய கோபத்துக்கு அவங்க ஆளாக நேரிடும். இது ரெண்டையும் சமன்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். இல்லைன்னா இடதுசாரிகள் காங்கிரஸ் கட்சிகள் பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தலைன்னா அவங்களுடைய அதிருப்திக்கு தாவேக்கா ஆளாக நேரிடும். இல்ல சார், இதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்னன்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது எப்படி வாக்குகளாக மாறி இருக்குங்கிறத இந்த தேர்தலில் பார்த்துட்டோம். நீங்க பாஜக எதிர்ப்பு தான் திமுக தொடர்ந்து பிரச்சாரம் முன்வைத்தார்கள். பட் களத்துல தேர்தல் முடிவுகள் பாஜகவே ஒரு சீட்ல சுருக்கி விட்டது. பாஜக எதிர்ப்பு என்று பேசிய திமுகவை 59 இடத்தில் சுருக்கி விட்டது. அப்ப கிட்டத்தட்ட அது விஜய் அலையாக மாறிவிட்டது. இன்னொன்று மிக முக்கியமா, விஜய் அவர்களுக்கு இதுல ஒரு லாபம் இருக்கு. நீங்க அவர் பாஜகவை வீரியமாக எதிர்காட்டாலும் அவர் அணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் எதிர்ப்பாங்க, விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எதிர்ப்பாங்க. அதனுடைய பலனை தான் அறுவடை செய்து கொள்ள முடியும். இதுதான் தாவேக்காவுடைய வியூகமாக இருக்கும். அப்ப பாஜக கிட்டே நல்ல பேர் வாங்கிடலாம். நான் நேரடியாக எந்த விமர்சனமும் வைக்கல, அதுல ஒன்ன மட்டும் விமர்சனமும் வைக்கல. உன்னை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க. இப்ப திமுக 2017 இருந்து மிக தீவிரமாக பாஜக எதிர்ப்பை முன்வைத்து 19, 21, 24 அடுத்தடுத்த தேர்தல்களை வெற்றி பெறாங்க. கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய திமுக ரொம்ப வீரியமான பாஜக எதிர்ப்பை முன்வைத்ததன் மூலமாக அந்த கூட்டணியில் இருந்த காங்கிரஸும் விசிகாவும் இடதுசாரிகளும் ஐயுஎம்எலும் பயன்பெற்றார்கள் தேர்தல் வெற்றியாக அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல கூட்டணி கட்சிகள் வீரியமா பாஜக எதிர்ப்பை பண்ணா போதும், கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய தாவேக்கா தேர்தல் வெற்றி அறுவடை பண்ணிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ அந்த பிரிவிலேஜ் இருக்கு தாவேக்காவுக்கு, அப்படி சொல்ல வரீங்க நீங்க? இல்ல, ஆமா ஆமா, கடந்த காலங்கள்ல சார் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த முன்னெடுப்புகள்ல தமிழ்நாட்டுல காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குளிர்காய்ந்தன. ஆனா இனிமேல் உள்ள அரசியல் களத்துல நீங்க அதுதான் திமுக மாடலுக்கும் தாவேக்கா மாடலுக்கும் நான் பாக்குற வித்தியாசம் பாக்குறேன். கிட்டத்தட்ட விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வீரியமாக எதிர்க்க மாட்டார். ஆனா புது மாடல், அது தாவேக்கா மாடல், புது மாடல், புது. ஆமா, நிச்சயமா சார். ஏன்னா அது ஒரு கொள்கை என்கிற அடிப்படையில் விழுந்து ஓட்டே கிடையாது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நமக்கு தேர்தல் முடிவுகள், இந்த தேர்தல் ஒரு முன்மாதிரி தேர்தல் கிடையாது. கடந்த தேர்தலுக்கான எந்த மாதிரியோடு இது ஒத்து போகிற தேர்தல் இல்லை. பட் அந்த தேர்தல் களம் பாருங்க சார், பாஜக எதிர்ப்பை திமுக பேசுறாங்க, பாஜக எதிர்ப்பை களத்தில் இல்லாதவர்கள் ஒரு கட்சி பேசுறாங்க. அப்ப நீங்க 3 முறை வெற்றி பெற்ற ஒரு கட்சி தோல்வி அடையுது. அவர்கள் யாரை எதிர்த்தார்களோ அந்த பாஜகவும் ஒரு சீட்டோட சுருங்கி போகுது. அப்ப ஒரு புதிய பாதை வந்து விட்டது. நீங்க சொல்ற மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவை எதிர்த்தே ஆகணும். ஆனா இந்த முறை திமுக பாஜகவை மட்டும் எதிர்க்காதே. நீங்க முகத்தில் குற்றியவர்கள் பாஜக விதிவிலக்குகள் விதி ஆயிடுமா? விதிவிலக்குகள் விதியா மாறிடுமா? விதிவிலக்கான ஒரு தேர்தல் அதுவே விதியா மாறிடுமா? அடுத்தடுத்த தேர்தலுக்கான விதியா மாறிடுமா? ஆமா, இல்ல அதான் சொல்றேன். தமிழ்நாடு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல அடுத்து 29வது ஆண்டுல நடக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தல ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, திமுக நாளைக்கு பிரச்சார களத்துக்கு போய் பாஜகவை மட்டும் எதிர்த்தா விஜய் அவர்களுக்கு அது நெருக்கடியா மாறும். அவர்கள் காங்கிரசுக்கும் பாடம் புகட்டுவோம்னு சொல்லக்கூடிய இடம் நோக்கி திமுக நகர்ந்திருக்காங்க. இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. அப்ப களத்துக்கு போற திமுக காங்கிரஸையும் விமர்சிப்பாங்க, பாஜகவையும் விமர்சிப்பாங்க. அப்ப 2 கட்சியும் விமர்சிக்க வேண்டிய இடத்துல திமுகவே தள்ளிவிடப்பட்டிருக்கு. அப்ப அது ஒரு வகையில தாவேக்காவுக்கு சாதகமான அனுகூலம் தானே. நீங்க தாவேக்கா பாஜகவை விமர்சித்தே ஆக வேண்டும் என்கிற இடத்துல இருந்து 2 கட்சியும் விமர்சிக்கக்கூடிய திமுகவுக்கு பதில் சொல்ற இடத்த கையகப்படுத்தி வச்சிருப்பாரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்க்கணும், ரொம்ப வீரியமாக எதிர்க்கணும். அதற்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. ஆனா அதுதான் அந்த மதசார்பற்ற அணிங்கிற முத்திரை உள்ள வந்துருது. சொல்ற ஒரு புள்ளியும் நீங்க சொல்ற ஒரு புள்ளியும் ரெண்டும் வெவ்வேறு போல்ல இருக்கு, வெவ்வேறு 2 துருவங்கள் இருக்கு. பிரியன் சார் என்ன சொல்றாங்கன்னா, விசிகாவும் இடதுசாரிகளும் ஐயுஎம்எலும் தாவேக்கா எவ்வளவு வீரியமாக பாஜகவை எதிர்க்குது அப்படின்னு ஒரு பார்ப்பாங்க. அந்த நிலைப்பாட்டை உற்று கவனிப்பார்கள். இடதுசாரிகள் கூட இன்னும் தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறோன்றதை உறுதிப்பட சொல்லாதது நிலையில ஒரு ப்ரெஷர் வரும்போது அதை எப்படி தாவேக்கா எதிர்கொள்ள போகுது, பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எப்படி எதிர்கொள்ள போகுதுங்கிறதுக்கு காத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, விசிகாவும் காங்கிரஸும் ஐயுஎம்லும் இடதுசாரிகளும் வீரியமா எதிர்த்திருப்பாங்க பாஜகவை, அதன் மூலமா தாவேக்காவுக்கு அரசியல் லாபம் கிடைக்கும்ன்றீங்க. அது 2 துருவங்கள் இருக்கிற பாயிண்ட்ஸ் அது. ஆமா, நிச்சயமா 2 துருவங்கள தான் இருக்கு சார். இடதுசாரிகளை மட்டும் தவிர்த்துட்டு பார்த்தா விசிக இந்த அமைச்சரவையில் பங்கேற்கிறாங்க. நீங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த அமைச்சரவையில பங்கேற்கிறாங்க.
அப்ப இயல்பாகவே இந்த அரசு செய்யக்கூடிய நல்லது கெட்டதுல அவர்களுக்கு பங்களிப்பு இருக்கு. கிட்டத்தட்ட நீண்ட காலமா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது விசிகாவோட கோரிக்கை. அதே கோரிக்கை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குகளாம் ஒரு வாராது வந்த வாய்ப்பு, தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சரவையில பிரதிநிதித்துவம் பெறுவது என்பது. அதை உதறி தள்ளிட்டு பாஜக எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டுல அவர்கள் வெளியில வருவாங்கன்னா திமுகவோட இருந்திருப்பாங்களே. அவங்க ஏன் இன்னொரு ஒரு அமைச்சரவையில இடம் கிடைக்குது? அரசியல் என்பது கடைசி என்ன சார்? ஏதோ ஒரு வகையில ஒரு சுயநல கணக்கை அதுல நிறுத்தணும். நீங்க கொள்கை என்பதுதான் நிலைப்பாடு அப்படின்னா, நம்ம இந்த தேர்தலில் பாக்குறோமே, அதிமுக இருந்து இவ்வளவு பேர் ஏன் தாவேக்காவை நோக்கி ஓடுறாங்க? திமுக இன்னைக்கு போய் பெஞ்சமின் அவர்கள் எல்லாம் இணைகிறாரு, செல்வி ஜெயலலிதா அவர்களால் அமைச்சராக்கப்பட்டவர். அப்ப ஃபைனலா அரசியல் கட்சிகளுக்கு அவர்களுக்கு ஒரு லாபம். நீங்க இடதுசாரிகளை இந்த வகைக்கோட்டில் நான் வைக்கல. அப்படி நம்ம அதே அவர்களையும் நம்ம விமர்சனத்துக்குள்ளாக்கினா, இதே இடதுசாரிகள் இந்தியா கூட்டணியிலையும் பங்கேற்கிறாங்க. MA பேபி அவர்கள் கடிதம் எழுதுறார். நீங்க பினராயி விஜயன் அவர்களை பாஜகவுக்கு நெருக்கமானவர்னு சொல்றீங்கன்னு கடிதமும் எழுதுறார். அவ கிட்டத்தட்ட இப்ப நம்ம பாக்குற காட்சிகள் பல காட்சிகள் மாறும் தான் நான் நம்புகிறேன். இல்ல, பாஜகவிலிருந்து வெளியே வந்து தனி இயக்கம் தொடங்கிய திரு அண்ணாமலையே அதிமுக திமுக இடத்துல தான் நான் பாஜகவை வச்சு பாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப பாஜக மீதான விமர்சனங்களை நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை அவர் போட்டியிடும் பட்சத்திலோ இல்ல ஒரு நிலைப்பாட சொல்ல வேண்டிய இடமோ வருகிற போது அவர் எதிர்ப்பார், இல்ல மற்ற விஷயங்கள்ல அவர் முரண்பட்டா எதிர்ப்பார்னு தெரிகிற போது அண்ணாமலையே எதிர்ப்பார் பாஜகவை, இல்ல மும்மொழி கொள்கையில விமர்சனம் பண்ணிட்டார்னா திரு விஜய் அப்படி தள்ளி நின்ற முடியுமா? பிசிகா பார்த்துப்பாங்க, காங்கிரஸ் பார்த்துப்பாங்க, IUML பார்த்துப்பாங்க, இடதுசாரிகள் பார்த்துப்பாங்கன்னு இவர் அமைதியா இருக்க முடியுமா? இல்ல சார், அதுக்காக ஒரு கொள்கை எதிரின்னு நான் சொல்லிட்டேனேன்னு ஒரு வரியில் கடந்துருவார். நீங்க ஒரு சட்டமன்ற தேர்தலையே நான் அதுதான் சொல்றேன் சார். திமுக அவ்வளவு வீரியமாக தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர் பல வடிவம் கொடுத்து போராடினாங்க. மக்கள் ரிசல்ட் என்ன கொடுத்தாரு சார்? இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கு சார். கிட்டத்தட்ட நீங்க பட்டியல் சமுதாய வாக்குகள், அதே போன்று மைனாரிட்டி வாக்குகள், இது ரெண்டு தான் அதிகமா தாவேகா பக்கம் நகர்ந்திருக்கு. அவ கிட்டத்தட்ட அதை திரும்பி எடுக்கணும்னா திமுக அதற்கு வேலை செய்யும் போது தாவேகாவை தானே எதிர்ப்பாங்க. அப்ப 29 களத்துல பாஜக எதிர்ப்பு என்பது கடந்த காலங்களை போல அவ்வளவு வீரியமாக இருக்காது. அது விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனா விஜய் அவர்கள் எதிர்க்கணும், எதிர்த்தால்தான் தமிழ்நாட்டு அரசியல். ஆனா அதை அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கறத நான் ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வையில் கிட்டத்தட்ட ஒரு கொள்கை எதிரி என்று அறிவித்து இல்ல. ஒன்னும் கிளாரிஃபை கட்சிகள் எதிர்ப்பாங்க. ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணுங்க. ஒண்ணு மட்டும் சார், சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள் பாஜக எதிர்ப்ப திரு விஜய் வைக்கலைனாலும் அப்படியே இருக்குமா? திருப்பரங்குன்றம் விஷயத்துல எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கல திரு விஜய் அப்படின்னாலும் இஸ்லாமியர்கள் வாக்களிப்பாங்க. FCRA போன்ற விவகாரங்கள்ல திரு விஜய் எந்த ஸ்டாண்டுமே எடுக்கலைனாலும் கிறிஸ்தவர்கள் வாக்களிப்பார்கள். அப்படி ஒரு ஓட் பேங்க இருக்குன்றீங்க, அதுல ஒன்னும் டிஸ்டர்ப் ஆகாதுன்றீங்க. நான் சொல்றது விஜய் ரசிகர்கள் அல்லது விஜயால் ஈர்க்கப்பட்டவர்கள் ஒரு ஓட் பேங்க் புதிதாக உருவாயிருச்சு சார். அது இதுவரை இல்லாத ஒரு ஓட்டு வங்கி. நீங்க ஒரு சின்ன உதாரணம் எடுத்தா, திருப்பரங்குன்றத்துல கிட்டத்தட்ட 2 நிலைப்பாடு. ஒன்று அரசினுடைய நிலைப்பாடு, திமுக அரசினுடைய நிலைப்பாடு, முந்தைய மரபுகளே தொடரும், பழைய மரபுகளே தொடரும் என்ற நிலைப்பாடு. அப்படி சொன்னா திமுகவுக்கு ஓட்டளிக்கல. இல்ல இந்த இந்து மரபுப்படி நீங்க கிட்டத்தட்ட விளக்கேற்ற அனுமதிக்கணும்னு சொன்ன பாஜக அதிமுக கூட்டணியும் மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. அதே திருப்பரங்குன்றத்துல தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு நிர்மல்குமார் அவர்களை ஜெயிக்க வச்சு அமைச்சரமாக்கியிருக்காங்க. அப்ப களத்துல பாஜக அரசியல் என்பது விஜய் வருகைக்கு முன்பு, விஜய் வருகைக்கு பின்புன்னு மாறி இருக்குன்னு தான் பாக்குறேன். ஒன்று. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா சார், செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, கடந்த காலங்கள்ல பேரிடர் நிதியே வராமல் இருந்தது, பல கட்ட போராட்டங்கள்லாம் நடந்தது, பேரிடர் நிதி வரல, 1000 கோடி கேட்டோம் கொடுத்துட்டோங்கிறாரு. அப்படி எப்படி அவர் பாஜகவை எதிர்த்து களமாடுவார்? அப்ப கிட்டத்தட்ட அவர் முழுக்க பாஜகவை எதிர்க்க மாட்டார், கொள்கை எதிரி என்று அறிவித்து விட்டார். அந்த கொள்கை எதிரிங்கிற வரைமுறைக்குள்ளாடி அவர் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார். அது அபாயகரமானதுதான். ஆனா விஜய் அப்படித்தான் பயன்படுத்திக் கொள்வார் என்று பார்க்கிறேன். ஓகே பிரியன் சார், ஒரே ஒரு கேள்வி. தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகள் வீரியமா பாஜகவை எதிர்த்தா போதும், அதுவே தாவேகாவுக்கு பொலிட்டிக்கலா தேர்தலா லாபம் கிடைக்கும்னு திரு சாமிநாதன் சொல்றாரு. இவர் வீரியமா எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை, திரு விஜய் எதிர்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. இதுவே போதுமானது, இவங்க பண்ணாலே போதுமானதா? இல்லை, இந்த கூட்டணி கட்சிகள் அவரை என்னவா கருதி அங்கே போயிருக்காங்க. அவர் ஒரு மதச்சார்பற்ற சக்தியோட இதாக தலைவராக இருக்கார், அதை கையாளுவார், அந்த கொள்கையை கையாளுவார், பிளவுவாத அரசியலை எதிர்ப்பார். இந்த மாதிரி விஷயங்களை பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பல விஷயங்களை சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள் நீங்கள் சொன்ன FCRA முக்கியமான விஷயம். இன்னைக்கு கிறிஸ்துவ மிஷினரிகள்லாம் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் நம்பி விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் மட்டும் எதிர்த்து ஒரு குரல் கொடுக்க வச்சுக்கோங்க, அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது பிரச்சனைகள் இன்னும் பெருசாகும். இதே ஓட் சார், இந்த எலெக்ஷன் எக்ஸப்ஷனல் எலெக்ஷன் சார், விதிவிலக்கான எலெக்ஷன் சார். இந்த ஓட்டு வங்கியை விஜய் கணக்கு பண்ணவே முடியாது வருங்கால தேர்தலில். அவர் இனிமேல் நல்லா செயல்பட்டார்னா இந்த ஓட்டு வங்கியை தக்க வைக்கலாம். செயல்பாடுகளை வச்சுக்கோங்க, அந்த செயல்பாடுகள் அடிப்படையில் தான் ஓட்டு இனிமேல் அவருக்கு விடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் ரொம்ப நான் சொன்ன மாதிரி பாஜகவோட ரொம்ப நெருக்கம் காட்டுறதும்
காங்கிரஸோட ரொம்ப நெருக்கம் காட்டும், ரெண்டுமே அவருக்கு பிரச்சனையான விஷயங்கள். அவருக்கு இந்தியா கூட்டணியில் சேர்றதுக்கு நேற்று ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்லேருந்து, இந்தியா கூட்டணியில் இங்கே சேருங்கன்ட்டு. அவர் சேருவாரா மாட்டாரா நமக்கு தெரியாது. சேர்ந்தாருன்னா இன்னும் பாஜகவோட கோபத்துக்கு அவர் ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால சிக்கலான ஏரியாவில் ஒரு பிரயாணம் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் என்னோட கருத்து. ஆக்சுவலி